ஒரு அழகான தோட்டத்தில் பல பழமரங்கள் இருந்தன. அந்த தோட்டம் மிகவும் பசுமையாகவும் அழகாகவும் இருந்தது. அங்கே மாம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், ஆரஞ்சு, திராட்சை போன்ற பல பழங்கள் இருந்தன. காலையில் சூரியன் உதிக்கும்போது அந்த தோட்டம் இன்னும் அழகாக தெரிந்தது. பறவைகள் இனிமையாக பாடின. குளிர்ந்த காற்று மரங்களின் இலைகளை மெதுவாக அசைத்தது. அந்த தோட்டத்தில் ஒரு திராட்சை கொடி இருந்தது. அந்த கொடியில் நிறைய திராட்சைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அதில் ஒரு சின்ன திராட்சை இருந்தது. அதன் பெயர் குட்டி. குட்டி மிகவும் சின்னதாக இருந்தது. அதனால் அது எப்போதும் கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. மற்ற பெரிய பழங்களை பார்த்து அது நினைத்தது, நான் ரொம்ப சின்னது, யாரும் என்னை பற்றி கவனிக்க மாட்டார்கள் போல. ஒரு நாள் ஆப்பிள் பெருமையாக பேச ஆரம்பித்தது. நான் மிகவும் அழகான பழம், என் சிவப்பு நிறத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும் என்று அது சொன்னது. அதை கேட்ட வாழைப்பழம் உடனே சொன்னது, என்னை சாப்பிட மிகவும் எளிது, அதனால் குழந்தைகள் எல்லாம் என்னை விரும்புவார்கள். மாம்பழமும் சிரித்துக்கொண்டு சொன்னது, என் சுவை மிகவும் இனிப்பு, அதனால் எல்லாரும் என்னை மிகவும் விரும்புகிறார்கள். இதையெல்லாம் கேட்ட குட்டி திராட்சை அமைதியாக இருந்தது. அது மனதில் நினைத்தது, நான் ரொம்ப சின்னது, நான் முக்கியமில்லாத பழம் போல இருக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு சிறுவன் அந்த தோட்டத்திற்கு வந்தான். அவன் மரங்களை பார்த்து மிகவும் மகிழ்ந்தான். வாவ், எவ்வளவு அழகான பழங்கள் என்று அவன் மகிழ்ச்சியாக சொன்னான். அவன் மெதுவாக மரங்களை பார்த்து கொண்டே நடந்தான். முதலில் அவன் ஆப்பிளை பார்த்தான். பிறகு மாம்பழத்தையும் பார்த்தான். அப்போது அவன் கண்களில் திராட்சை கொடி பட்டது. வாவ், திராட்சை என்று அவன் மகிழ்ச்சியாக சொன்னான். அவன் அந்த கொடியிலிருந்து ஒரு திராட்சை குலையை எடுத்தான். அந்த குலையில் குட்டி திராட்சையும் இருந்தது. அவன் ஒரு திராட்சையை எடுத்து சாப்பிட்டான். உடனே அவன் முகம் மகிழ்ச்சியாக மாறியது. வாவ், இது ரொம்ப இனிப்பு என்று அவன் மகிழ்ச்சியாக சொன்னான். அதை கேட்ட குட்டி திராட்சை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போது அது ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொண்டது. நான் சின்னதாக இருக்கலாம், ஆனால் நான் முக்கியமில்லாதவன் இல்லை, நானும் இனிமையான பழம்தான் என்று அது மகிழ்ச்சியாக நினைத்தது. அந்த நாள் முதல் குட்டி திராட்சை தன்னம்பிக்கையுடன் இருந்தது. அது தன்னை பற்றி பெருமையாக நினைக்க ஆரம்பித்தது. குழந்தைகளே, இந்த கதையின் நெறி என்ன தெரியுமா? உருவம் சிறியது என்று கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையும் மதிப்பும் இருக்கிறது.